கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளுக்கெல்லாம் அல்லது கட்டளைகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் அது காணப்படும். என்ன அப்படின்னா, என் ஜனம் என் பிள்ளைங்க என்ன போல இருக்கணும் அப்படின்றது. முதலாவது நியாயம் செய்யுங்கள் என்பது அவருடைய கட்டளை. சங்கீதம் 82:3 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 82:3 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் இப்படின்றது ஒரு கட்டளை. அடுத்த கேள்வி, ஏன் நியாயம் செய்ய சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்ததுன்னா, அவர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்கிறவர் ஆகையால் நீங்க நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்றாரு. உபாகமம் 10:18 பாருங்களேன். உபாகமம் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். இது அவருடைய கேரக்டர். அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் என்ன நியாயம் செய்ய சொல்றாருன்னா, அவர் நியாயம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இது அவருடைய பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவமாக தன்மையாய் காணப்படுது. ஆனபடினாலே அவர் என்ன பண்றாரு, தன்னை நோக்கி ஓடி வந்த, தன்னை விசுவாசிக்கிற, தன்னை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களை பார்த்து ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்க போய் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு நிறைய கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வேர்ட் சொல்லுவார். என்னன்னா, நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். உங்களுக்கு அது படிக்கும் போதே வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, நீ இதை செய்யாதே, நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எதை புரியுதா? அதாவது நார்மலா எப்படி சொல்லணும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியால் நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படி சொல்லணும். அவரோ ஒரு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஏனென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லுவார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இது அவருடைய சுபாவம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனமாக நம்ம காணப்படுவோம் என்றால், அவருடைய பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்கப்படுவோம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, இது என் கேரக்டர், அப்படினால என்னுடைய பிள்ளைங்க இதை செய்யுங்க. அப்ப நிறைய நேரங்கள் அவர் கொடுக்கிறதான இந்த கட்டளைகள் நமக்கு புரியலனாலும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது அவருடைய விருப்பமும் சித்தமுமாய் காணப்படுது. அவர் அப்படிதான். ஆனப்படினா என்ன பண்ணுவாரு, இப்போ அவர் ஒரு பாவம் செய்கிற தெய்வம்னா என்ன பண்ணுவாரு, அவர் பார்த்தா அப்படின்னா நம்ம பாவம் செஞ்சா கண்டுக்க மாட்டார் அப்படிதானே. ஒரு விபச்சாரம் செய்கிற தெய்வம் அப்படின்னா, அப்படிலாம் தெய்வம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம் புராணங்களில் போயிட்டு, உலகத்தில் காணப்படுற கிரேக்க புராணங்கள், ரோம புராணங்கள், எந்த புராணங்கள் போய் வாங்கினா நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து வாசித்து பாருங்க. வேசித்தனம் இதெல்லாம் காணப்படும். எது தெய்வங்கள். அப்ப அப்படிப்பட்ட தெய்வமா இருந்தா நான் எப்படி இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணல, கழிவு கிடையாது. ஏன்னா கேட்கறதுக்கு என்ன நியாயம் இருக்கு இல்லையா? தெய்வமே பார்த்தோன்னா அப்படின்னா அவருடைய பிள்ளைங்க செஞ்சா அவர் எப்படி கேட்க முடியும்? ஆனா இவரோ எப்படி அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆனப்படினால் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கணும்னு என்ன பண்றாரு, விரும்புறாரு. ஏன்னா உலக தகப்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு பிள்ளைகளை என்ன சொல்லுவான், நீ இப்படி இருக்காத பாரு, அப்பா ஒரு எக்ஸாம்பிள், அப்பா பாரு இப்படி கஷ்டப்பட்டேன், இதுக்கு காரணம் என்ன, அப்பா பேட்மேன், நீ என்ன பண்ணக்கூடாது அப்படி. இது உலக மனுஷன். ஆனால் அவரோ பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு ஒரு உதாரணமாக தன்னை காண்பித்து அப்படி நடந்து, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லுகிறதான தெய்வம் அவர். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இரக்கமுள்ளவர்களா இருங்கள் என்பது அவருடைய ஜனத்துக்கு அவர் கொடுத்த கட்டளை. ரோமர் 12:20 வாசிக்கிறோம். அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். எப்படியானால் சத்துருக்கு எதுக்குங்க பசியா இருந்தா போஜனம் கொடுக்கணும்? பசியா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், அவனை பார்த்துட்டு அப்படி போயிடணும், சாவு, நீ தான் என் சத்துருவாச்சே அப்படின்னு தானே போகணும். இதானே உலக நீதி. ஆனால் வேதம் சொல்லி கொடுக்கறது, அவனுக்கு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு என்ன பண்ணு, பானம் கொடு அப்படின்ட்டு சொல்லுகிறது. ஏன் இந்த கட்டளை அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இது என்ன உலக நீதிக்கு வித்தியாசமாய் காணப்படுது, ஏன் என்னுடைய ஸ்வாபத்துக்கு கூட இது கஷ்டமா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தால், அவர் இரக்கமுள்ளவர் ஆகையால் நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 146:7 அப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த கர்த்தர் என்கிறதா இந்த பரலோகத்தின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்டவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது நியாயம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறாராம்.
பசியுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி பார்க்கும்போது ஆகாரம் கொடுக்கிறவராய் போஷிக்கிறவராய் இருக்கிறார். கட்டப்பட்டவர்கள், சிறையில் இருப்பவர்கள், சிறைப்பட்டவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கட்டுகளை அவர் விடுவிக்கிறதான தெய்வமாய் இருக்கிறார். ஆனபடினாலே அவருடைய ஏற்றுக்கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சத்துருக்களுக்கு பசியாக இருக்கிறதை கண்டால் போஜனம் கொடுங்க, தாகமாக இருக்கிறதை கண்டால் பானம் கொடுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட், பரிசுத்தராய் இருங்கள் என்பது அவருடைய கட்டளைகளிலே ஒன்று. ஆனால் ஏன் பரிசுத்தராக இருக்கணும், ஏன் இந்த கட்டளை அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லுகிறதான அதுக்கு ரீசன் என்ன அப்படி சொல்றாருன்னா, நான் ஏன் இந்த கட்டளையை கொடுக்குறேன் ரீசன் சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணணும், பரிசுத்தராக இருக்கணும் அப்படின்ற ரீசன் அவர் சொல்லுகிறார். லேவியராக புஸ்தகம் 19:2 இப்படி வாசிக்கிறோம். லேவி 19:2, லேவி 20:26 ரெண்டையும் வாசிக்கிறேன் நானு. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். கர்த்தர் ரீசன் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டார்ல, நீ பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தரா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் பாத்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் பரிசுத்தமா இருக்கணும்னா, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படி சொல்றாரு. 20:26 லேவியில, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ ஏன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே காரணம், நான் இப்படிதான், நான் வித்தியாசமான தெய்வம், நீ இது வரைக்கும் பார்த்ததான தெய்வத்தை போல அல்ல, ஆனபடினாலே உன்னை நான் பிரித்தெடுத்து உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது நீங்க பாக்குறீங்க. 4வது ஒரு பாயிண்ட், நன்மை செய்யுங்கள் என்பது அவருடைய கட்டளைகளிலே ஒன்று. ஏன் இந்த கட்டளை? ஏன்னா நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம ஒடுக்கணும், நாம் சஃபர் பண்ணணும் அல்லது தியாகம் பண்ணணும் நன்மை செய்கிறதற்கு. தீமை பண்ணுறோன்னா ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போகலாம் நம்ம. ஆனால் நன்மை செய்யுங்கள் என்பது அவருடைய கட்டளைகளில் ஒன்று. ஏன் இந்த கட்டளை? அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் நன்மை செய்ய வேண்டும் என்கிறார். லூக்கா 6:35 இப்படி வாசிக்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நன்றி அறியாத ஜனங்களுக்கும் அவருக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களுக்கும் ஒரு நன்மை செய்கிறதான ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா தேவனிடத்திலே காணப்படுது. ஆனபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டு வந்த ஜனங்களை பார்த்துதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படி சொல்றாரு. ரோமர் 5:8 5:10 ஒரு காரியத்தை நீங்க பாப்பீங்க, நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் அவரை தேடி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல அன்பு செலுத்தின போது அவர் எனக்காக பாத்தீங்கன்னா மரிக்கல, இந்த பூமிக்கு வரல. நான் பாவியா இருக்கும்போதே அவர் என்ன பண்ணாராம், இந்த பூமிக்கு பாவியா இருக்கிறதான என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. சத்துருக்கள் யார் அப்படின்னா, நாம தான் அவருக்கு சத்துருக்களாய் காணப்பட்டோம், நாம தான் அவருக்கு துரோகிகளாய் காணப்பட்டோம். ஏன் தெரியுமா அவர் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்றாரு? ஏன் பாத்தீங்கன்னா அவர்களை நீங்க அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு தெரியுமா? நாமும் ஒரு நாள் சத்துருக்களாய் காணப்பட்டோம், அவருக்கு துரோகிகளாய் காணப்பட்டோம். அவர் நம்மை நேசித்தபடினாலே, நேசித்து காண்பித்தபடினாலே ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணு, சத்ருவை நீ சிநேகிக்கணும், அவர்களுக்காய் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையை அவர் கொடுக்கிறார். செய்யக்கூடாததை அவர் சொல்லுகிறவர் அல்ல, செய்ய முடியாததையும் அவர் சொல்லுகிறவர் அல்ல, செய்து காண்பித்து விட்டு என்னுடைய பிள்ளைகளிடத்துல நான் இதை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாம் அறிந்திருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 5வதாக, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது அவருடைய கட்டளை. எப்படி? ஒருவருக்கொருவர் மன்னியுங்க, எனக்கு விரோதமா செய்த பாவத்தை, குற்றத்தை
தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த குற்றத்தை, தப்பிதங்களை நான் உங்களுக்கு மன்னிக்கிறதல்ல, ஆனபடியால்தான் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது அவருடைய கட்டளை. கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவனுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் இந்த கட்டளை அப்படின்னு சொன்னா, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மன்னிக்கிற தன்மையுடையவராய் இருக்கிறார். அவருக்கு விரோதமான செய்த தப்பிதங்களை அவரிடத்துல மனம் திரும்பி வருகிற அத்தனை பேருக்கும் மன்னிக்கிறதான ஸ்பாவம் தெய்வத்துக்கு காணப்படுகிறபடினால அவரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்ற அத்தனை பேர்ட்டையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்த தப்பிதங்களை நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல சிம்பிளா சொன்னா, உங்களுக்கு விரோதமா மற்றவர் செய்த தப்பிதங்களை நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு மன்னிங்க அப்படி சொல்ற. இப்ப மார்க் 2ஆம் அதிகாரம் 7வது வருஷத்துடைய 2வது பகுதியில் எப்படி வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். 10வது வருஷத்துல இயேசு சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, மன்னித்து சுகமாக்கி அனுப்புனார். என்ன நீங்க அறிந்து கொள்கிறீர்கள் அதில் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன அறிந்து கொள்றீங்க அதுல? முதலாவது தேவன் ஒருவர் என்று அறிந்து கொள்ளுகிறீர்கள். அதற்கு பின்பு பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் கூடியவர் அந்த ஒரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். வாசிங்க, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்ப தேவன் ஒருவர் என்பது சத்தியம், அந்த ஒரு தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதும் சத்தியம். இயேசுவானவர் சொல்றாரு 10வது வருஷத்துல, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்ன ட்ரூத் இதுல வெளிப்படுது? தேவன் ஒருவர் தான், அவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அந்த தெய்வம் யார் என்றால் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? அப்ப எனக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் என்றும் அவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறாயே, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பூமியில மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னால், மனுஷகுமாரனாய் நீ இன்று காண்கிற, உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிற தானே நான் என்று இயேசு என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, ஓகே. ஏன் இந்த கட்டளைனா, மன்னிக்கிறவர், நம்மை மன்னிக்கிறதற்காகவே இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டவர், தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலை ஏற்றுக்கொண்டவர், ஆனபடினாலே மன்னிக்கிறதான தெய்வம்.